ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கும்போது 87ல பார்க்குறேன். ம். அப்ப எனக்கு யாருங்கிறது தெரியாது. இந்த குழந்தான்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த கேங்ல இருந்துபுட்டு இவரு என்ன பண்றாரு, கொஞ்சம் தண்ணி அடிப்பார்த்தி. அவங்களுக்குள்ள என்ன சிக்கல் வந்துச்சு அது தெரியல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தரு கட்டுப்பான சாராயம். இந்த இந்த பட்ட சாராயம் காசுவாப்டி. அங்க சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து சாராயம் குடிச்சிருக்கிறாரு. அங்க வந்து ரூ. 10 குடுத்து ஒரு பாட்டில் சாராயத்த வாங்கி குடிச்சுப்புட்டாரு. குடிச்சுப்புட்டு என்ன பண்ணிக்கிறாரு, நான் வீரப்பனுடைய ஆளு அப்படின்னு அங்க இருந்த ஆளுங்கிட்ட சொல்லிக்கிறாரு. வீரப்பன் இருக்கிற ஊருக்கு பக்கத்துல தான் நான் மாடு வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். அதே காட்டுல மாடு மேய்ச்சிட்டு இருந்துட்டு ஆண்டீப்பன் ஒருத்தன் போய் அங்க சேர்ந்துக்கிட்டான். இந்த ஆண்டீப்பு எனக்கு தெரியும். இந்த ஆண்டீப்புங்கிறவன் ஒருத்தன் கத்திரிப்பட்டிக்காரன், அவனும் தமிழ்நாட்டுக்காரன் தான் போய் அங்க சேர்ந்துக்கிட்டான். அது இல்லாம இன்னொரு பையன் சின்தம்பின்னு போய் அவன் ஒரு 2, 3 மாசம் இருந்துட்டு அவன் வந்துட்டான். அந்த சின்தம்பிங்கிறவன் என் ஃப்ரெண்டு நானும் அவனும் 2 பேரும் ஒரே தட்டுல கூட சாப்பிட்டோம். மச்சான் எனக்கு. அப்புறம் சரி, இவன் அந்த ஆளு அது மாரி சாராயத்த குடிச்சுட்டு அங்க சொல்லிட்டு இருக்கும்போது, நானும் அந்த இடத்துக்கு போறேன். அங்க தண்ணி. அப்ப செம்பிளேடு மேய்க்கிறேன். திரும்ப ஆட்ட ஓட்டிட்டு நான் அங்க போய் தண்ணி காட்ட போகும்போது என்ன கூப்பிட்டாங்க அப்படியே. அந்த சாராயம் காசுறாள் எனக்கு மச்சான் ஆகுது. மாமா ஆகுது. "கொய்ந்தா இங்க வா" அப்படின்னு அப்படி. போனேன். போய் ஏன் மாமான்னேன். "இந்த ஆள் தெரியுதா உனக்கு அடையாளம்?" அப்படின்னு. "தெரியலையே, நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லையே இவர" அப்படின்னேன். அப்புறம் வீரப்பனுக்கு சித்தப்பா சின்னாயி மகனாம் அவரு அப்படின்னு அப்படி. ஆமா, எந்த ஊருன்னா ஆத்தூர் அப்படின்னு அப்படி. வீரப்பன் நீ பார்த்துக்கிறியா அப்படிங்கிறேன். பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படி. சரி, இதுல 2 ஆளுங்க நம்மளோட மாடு மேய்ச்சவன் ஒருத்தங்க போய் சேர்ந்துக்கிறான். ஆடு மேய்ச்சவனும் ஒருத்தங்க போய் சேர்ந்து வந்துட்டான். இவங்க தெரியுது அப்படின்னா இவன் வீரப்பன் ஆளு. இவங்க தெரியாதுன்னா இவன் வீரப்பன் ஆள் இல்லன்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் என்னங்கிறேன். இந்த மாதிரி ஒரு பையன் கரேர்னு வந்தாங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் அவன். நல்லா கருப்பா உயரமா இருப்பான். வந்தான், வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டான். இப்ப இங்க இருக்கிறான். அவன் தெரியுமா பார்த்துருக்கிறியாண்ணா அப்ப தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. அவரே நான் அப்படி சின்தம்பியா காட்டூருக்கு அந்த பையன் பேர் சின்தம்பி. சின்தம்பியா அப்படின்னு அப்படி. ஆமா அப்படின்னு. அப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓ, கேங் மேன் தான்.